வணக்கம். நான் முத்துக்குமாருடைய அணிலாடும் முன்றில் தலைப்பின் கீழே வர இரண்டாவது தலைப்பு அப்பா. அப்பா, என் தகப்பன் எனக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தான். முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல் மண்ணில் ஊன்றவும், பெருத்த பறவையின் சிறகுகள் போல் விண்ணில் அலையவும். இது ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி பாடல். அன்புள்ள அப்பாவுக்கு, உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிக சிறிய கடிதங்கள். முதன்முறையாக என் மனதில் ஆழத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இதை நான் நீங்கள் உயிருடன் இருந்தபோதே எழுதியிருக்கலாம். படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள். நிச்சயம் புன்னகைதான் உங்கள் பதிலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள். இப்போது யோசித்து பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுதுதான் நான் பார்த்ததே இல்லை. எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுது இருக்கிறார்கள்? நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை மனைவி திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம். உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டு இருக்கும்போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாவின் முகம். மாத கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு. அழுது கொண்டே இருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவது இல்லை அழுது கொண்டு இருக்கும் அப்பாவின் முகம். அப்பா, நீங்கள் உயிருடன் இருந்தபோது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதை தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன். கடைசி இலை கீழே விழுவதற்கு காற்று வர வேண்டும் இல்லையா? காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் முதல் கதாநாயகன் என்பார்கள். அப்பா என்றால் அறிவு. எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்! நீங்கள் இறந்த 18ஆம் நாள் பரணில் இருந்த உங்கள் பழைய ட்ரங்க் பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும் பேறு கிடைத்தது. யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுபவைதானே நாட்குறிப்புகள். பல வருடத்து நாட்குறிப்புகளை நான் பிறந்த 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதி இருக்கிறீர்கள் என்ற ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேறு வகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல், அப்பா, உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது. இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன். இதை எழுதி கொண்டு இருக்கும் இந்த நொடியில் உலகின் 3வது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கும் உங்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறேன். பெயரை உடையவன்தானே பேரன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருந்தது. தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கி கொண்டு வீடு முழுக்க 1,00,000 புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்த 20க்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகிற்குள் என்னையும் கூட்டி சென்றீர்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம், எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதால தான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன், அதனால் கடனாளியாக மட்டும் இருக்கேன். ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தால் நாம் எல்லாம் நடுத்தருவில் தான் நின்றுருப்போம். நான் உங்களை பற்றி ஒரு கவிதை இப்படி எழுதியிருந்தேன். என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்று விடுவார். புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடித்த வரிகள் கீழே சிவப்பு மையால் அடிக்கோட்டு இடுவீர்கள். அது எனக்கு எரிச்சலாக இருக்கும். உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்த வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எதற்கு அடிக்கோடு இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன். அமைதியாக சொல்வீர்கள், அது அப்படியல்ல, எங்கோ இருக்கும். இதை எழுதிய எழுத்தாளனுக்கு நான் இங்கிருந்தே கை குலுக்குகிறேன். உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னை பிடித்து இப்போது என் பிள்ளையையும் ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. மொழியறியா இந்த 3 வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறான். சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தை பற்றி அவன் சொல்லும்போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது. எவற்றின் நடமாடும் நிழல் நாம்?
என்று ஒரு சிறுகதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருக்கிறார். 36 வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருக்கிறது.